பீகார் தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கும் முன்பே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 25,000 வாக்குகள் பதிவாகி இருந்ததாக ராஷ்டிரிய ஜனதாதளம் குற்றம் சாட்டியுள்ளது. பீகார் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற ராஷ்டிரிய ஜனதாதள எம்எல்ஏக்களின் கூட்டம் பாட்னாவில் நடந்தது. தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அக்கட்சி வேட்பாளர்களும் பங்கேற்றனர். அப்போது தேர்வு முடிவுகளுக்கு முன்பு பல்வேறு வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சக்தி சிங், பீகார் தேர்தல் முடிவு கள நிலவரத்தையோ மக்களின் விருப்பத்தையோ பிரதிபலிக்கவில்லை என்றார். ஓட்டுப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலும் 25,000 வாக்குகள் இருந்தன என்றும் அதையும் மீறி 25 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் எனவும் அவர் தெரிவித்தார். அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்த பிறகு நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் சக்தி சிங் கூறினார். இதனிடையே பீகாரில் அமைச்சரவை அமைக்கும் முடிவில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பாஜக கடும் நெருக்கடியை கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. முக்கிய துறைகளை ஒதுக்குமாறு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக தெரிகிறது. இதனால் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள பதவியேற்புக்கு முன்பாக துறையை முடிவு செய்வதில் நிதிஷ்குமார் தீவிர ஆலோசனையில் உள்ளார்.